ஜிபோ வந்து பொய் சொல்றாங்க. ஜிபோவோட நாக்கு பொய் சொல்லு யாரும் சொல்ல மாட்டாங்க. த பர்சன் லைடு, த பர்சன் இறந்து போயிட்டாங்க, அவங்க உடம்பு இறந்து போச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. த பர்சன் டைட், த ஐடென்டிட்டி அவங்கதான் அதான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பர்சன் தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவரோட நேச்சர் திங்க் பண்ணாது. பர்சன் இஸ் திங்கிங். புரியுதுங்களா? only one person is there with two natures. Human natureன்றது அவரோட physical nature. அதான் பிரதர் பிசிக்கல் நேச்சர்னா ஒரே ஒரு பாயிண்ட் கூட நான் பேசுறேன். அபிஷேக் உங்களை தான் நாங்க வந்து எல்லாம் முடிச்சு அனுப்பியாச்சு. நீங்க ஒரு பாயிண்ட் பேசுறதுக்கு அனுமதி இல்லையா? உங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணி நான் ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரு கருத்து நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க மியூட் போங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். உங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணியாச்சுல. இப்படி எல்லாம் நீங்க பேசலாம், கூறு போட்டாட்டு பேசலாம், சாப்டர் க்ளோஸ் பண்ணி பேசலாம். நாகரிகம் அடுத்தவங்க மட்டும்தான் பயன்படுத்த கூடாது. இவங்க எல்லாம் 1000 பயன்படுத்தலாம். நீங்க மியூட்டுக்கு போங்களேன். உங்க இது முடிச்சாச்சு. நான் இப்ப ஜவாப் நீங்க வந்து ஓமி பிரச்சனை நம்புறீங்களா? ஆமா, பிதா ஓமி பிரச்சனை எங்க இருக்காரு. ஆனா நீங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஓம்னி பிரசன்ட் வச்சு நீங்க எல்லாருமே நக்கல் அடிச்சு பேசிட்டு இருந்தீங்க. எப்போ? நானா? கிடையவே கிடையாது அப்படின்னு உங்க சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருப்பாரு. இயேசு கிறிஸ்துவ சொல்லல, உங்களுடைய தேவனை குறிச்சே பேசும்போது ஓம்னி பிரசன்ட்லாம் எங்க இருக்கு வசனம் இருக்கு காட்டுங்கன்னு நீங்க. அப்புறம் நான் ஐசியா 57 காட்டுனது பிறகுதான் அப்புறம் அப்படியே நீங்க வந்து கொஞ்சம் இதான் நீங்க. ஆனா இப்ப முன்னாடிக்கு இப்ப ஓம்னி பிரசன்ட் நம்புறீங்க. இல்லையா பிரதர், நாங்க அப்படி பேசலையே. இல்ல கடவுள் இங்க இருக்கு அங்க இருக்காரா அப்படி கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லையே பிரதர், நான் ஒரு பாயிண்ட் சாமனா ஒரு பாயிண்ட். அதாவது இவங்க எந்த அளவுக்கு காமெடி பண்றாங்க பாருங்க. இப்ப என்ன விஷயம்னா, நமக்குள்ளே 2 சிந்தனைகள் இருக்கும். இப்ப என்னுடைய மனுஷத்துல நான் சிந்திப்பேன், பைபிள் பேசுறேன், புசிப்பம் குடிப்போம் நாளைக்கு சாவமே. இது என்னுடைய மனுஷிக சிந்தனை. என்னுடைய ஆத்ம சிந்தனை இல்ல. என்ன ஆத்மா என்ன சிந்திக்கும்? மான் நீர்த்தோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா இப்போது நான் உம்மண்டை வந்து சேர வந்துட்டு வாஞ்சித்து கதறுகிறேன்னு சொல்லிட்டு என்னோட ஆத்மா சிந்திக்கும். ஒரே மனுஷனுக்குள்ள 2 சிந்தனைகள் இருக்குது. இதை வச்சு 2 பேர்சன் சொல்லுவோமா? ஒரு கொஸ்டின் கூட ஒரு இதாட்டு அது கேக்குறீங்களா? நான் உங்ககிட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மாம்சீகத்துல சிந்திச்சாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்னன்னு மாம்சீகத்துல சிந்திச்சிருப்பாரு. மாம்சீகத்துல என்ன சொல்லப்படல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாப்பிடுறது மனுஷீகத்தை இருந்துங்கிறத பைபிள் சொல்லுது. அதான் இப்ப சிந்தனை வந்து கடவுளோட சிந்தனை இருந்திருக்குமா மனிதனோட சிந்தனை இருந்திருக்குமா? இயேசு கிறிஸ்து நான் எதையும் யூகிக்க முடியாது. ஆனா வக்கனையா பேச முடியும். யூகிக்க முடியும். பேச முடியும். அவர் 100% ஆமா, செம்ம கற்பனை, பயங்கர இவங்க பண்றது எல்லாம் நாகரிகம். நம்ம ஏதாவது பேசினா மட்டும்தான் நாகரிகம். இப்ப டைரக்டா பதில் சொல்லுங்க, சரியா? இயேசு கிறிஸ்து கடவுளோட சிந்தனையில சிந்திச்சிருப்பாரா மனுஷனோட சிந்தனையில சிந்திச்சிருப்பாரா? கடவுளை பத்தி பேசும்போது என் சித்தத்தை செய்கிறேன் 24 மணிக்கு அவருக்கு தேவ சித்தம் செய்வதே போஜனமா இருந்தது. அப்போ மனுஷனோட சிந்தனையில தான் இருந்தாரு முழுக்க. மனுஷிகத்தை அவருக்குள்ள இருந்துன்னு சொன்னேன். அவருக்கு எப்பவுமே தேவனை இறைவனை அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் அவருக்குள்ள இருந்தது. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காமெடி? சிரிப்பு வராம சிரிச்சா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சிரிப்பே வரல உங்களுக்கு. இருந்தாலும் சிரிக்க ட்ரை பண்ணி பாருங்க. சிரிப்பே கொலைத்தனமா காட்டுது. அவர் தேவனா எதிர்வாதம் உங்கள்கிட்ட இல்ல சகோதரா. தேவனா கடவுளா? பூமியில இருக்கும்போது தேவனா கடவுளா? மீண்டும் ஸ்கிப் ஆயாச்சு. வேற கேள்வி. பூமியில இருக்கும்போது மனுஷிகத்தை அவருக்குள்ள இருந்தது. சொல்றேன்
பூமியில இருக்கிறது அவர்கிட்ட மனுஷிகத்தை இருந்தது, அவர்கிட்ட தெய்வீகம். தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய பௌத்தமா இருக்குன்னா அப்ப சொன்னவர் தேவன் இருங்க ஃபர்ஸ்ட் அவர் பேசிட்டு அவர் என்ன பெரிய சாதிக்க வராரு, அவர் என்னதான் சாதிக்க வராரு என்னங்க சாதிக்கிறது, நீங்க எல்லாம் ஒரு ஆளாங்க. நீங்க இப்ப இது உங்களைதான் முடிச்சு அனுப்பியாச்சு. 3 பேர் என்ன முடிச்சீங்க? சரி என்ன முடிச்சீங்க அதாவது சொல்லுங்க. என்ன முடிச்சீங்க? உங்க வாயால 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க, 3 பகுதியா இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஒரே இயேசு 3 நபரா இருக்க. 3 என்ன சொன்னா 3 என்ன சொன்னா என்ன சொன்னா ஒரே இயேசு 3 நபரா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க நீங்க. இயேசு 3 நபரா இருக்காரு. சரி இயேசு 3 நபரா இருக்கான்னு எனக்கு ஒரு ரெக்கார்டு காட்டுங்க, நானே அந்த ஏற்றுக்கொள்றேன். நீங்க தானங்க இப்ப சொன்னீங்க இயேசு 3 நபரா இருக்காரு எங்க சொன்னேன், எனக்கு காட்டு. இத்தனை பேர் இயேசு 3 நபரா இருக்கு எங்க சொன்னேன். நீங்க ஆரம்பத்துல கற்பனை கதை தான் ஓட்டிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கற்பனை இல்ல, நான் கற்பனை போகுது. யாரும் குறுக்க வராங்க, நான் நேரடியா அவர்கிட்ட கேக்குறேன். நான் நேரடியா கற்பனை பண்ணிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவர்கிட்ட நேரடியா கேக்குறேன். இயேசு கிறிஸ்து 3 நேரடியா கேளுங்க, அவர் என்ன சொல்ற வராரோ அது முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே கேட்க விடுங்க. ஆனா கேட்க விடுங்க. அபிஷேக் இருங்க பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். யாரு ஜிபா பிரதரா? ஒரு நிமிஷம் இருங்க பிரதர் ப்ளீஸ். இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில இருக்காரு, பூமியில மனுஷனாவும் இருக்காரு, கடவுளாவும் இருக்காரு. பரலோகத்துல ஒரு இயேசு இருக்காரு, அவர் கடவுளா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. 3 பகுதியா இருக்காருன்னு சொன்னீங்களா இல்லையா? அதாவது சொல்றேன் நிஷாந்தன் எப்படி புரிஞ்சுக்கிட்டுதான் எனக்கு இருங்க சகோதரா, நிஷாந்தன் பிரதர் எப்படி புரிஞ்சுக்கிட்டுதான் எனக்கு இன்னும் புரியல. நான் சொன்னது தெளிவா சொல்லிடுறேன். அவர்கிட்ட தெய்வீக தன்மை இருந்தது, மனுஷிக தன்மை இருந்தது. உலகத்தில் அவர் மனுஷனாக இருந்தார், மனுஷிகத்துவம் அவர்கிட்ட வெளிப்பட்டது. அவர் பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவராக அவர் காணப்பட்டார். இது ஒண்ணும் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுக்கு அப்புறப்பட்டு அவரிடத்துல இன்னொரு நேச்சரும் காணப்பட்டிருந்தது, இன்னொரு பீயிங்கும் காணப்பட்டிருந்தது. அந்த பீயிங்கிறது தெய்வீகத்துவமானது, அது இது டிவைன் நேச்சராக அது காணப்பட்டிருக்கிறது. அது சர்வ வியாபித்துவம். இப்போ பிதா எல்லா இடத்துல நிரம்பி இருக்கிறார் போது பிதா 5000 பிதாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது பிதாவாகி நம்ம சொல்ல மாட்டோம். சிம்பிள் லாஜிக். அதே இதே விஷயம் தான் இங்கே நம்ம சொல்றேன். அபிஷேக் பதில சொல்லுங்க, நானும் பண்ண முடியாது சார். என்னுடைய பதில் நான் எப்படி சொல்லணும் சொல்லுவேன். பூமியில மனுஷனா இருந்தாருல, மனுஷனா இருந்தாரு. அந்த மனித இயல்பு என்ன? சிந்தனையா அல்லது வலி, வேதனை, பசி, அதுவா? எது? மனுஷன்னா என்னெல்லாம் இருக்கும் மனுஷனுக்கு? எனக்கு பசிக்குது, நான் அவருக்கும் பசிக்குது. எனக்கு தூக்கம் வருது, அவருக்கும் தூக்கம் வருது. சரியா? எனக்கு வலிக்குது, அவருக்கும் வலிக்குது. சரியா? இதுதான் மனித இயல்பு. இதுதானே அவருக்கு இருந்துச்சு. இதுவும் இருந்தது. இதுவும் ஏங்க மனித இயல்புல இதுதானே இருந்துச்சுன்னு கேக்குறேன். இது மட்டும்தான் மனுஷ இயல்பு. உங்களுடைய ஆடு என்னது? உங்களை மனுஷன் உங்களை வேறுபடுத்தக்கூடியது என்னது? உங்களை வேறுபடுத்தக்கூடிய வித்தியாசம் என்னது? வேற என்ன வித்தியாசம் என்னது? ஏங்க வேற என்ன வித்தியாசம் என்ன சகோதரா? வேற மனுஷிகத்துவம் இருந்தது. மனுஷிகத்துவம் இருந்தது. மனுஷிக அது நீங்க அளவுகள் மனுஷிகத்துவத்துல என்னெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்றது. அதுதான் அது என்ன விஷயங்கள் சொல்லிட்டு லிமிட் பண்ண என்னால முடியாது. சிந்தனை அதான் சொல்லி சிந்தனை மனுஷ சிந்தனை இருந்துச்சு. இருந்தது. தெய்வீக சிந்தனை இருந்துச்சா மனுஷனுக்குள்ள? அந்த சிந்தனை தான் அவர் தெய்வீக சிந்தனையாட்டு சிந்தித்தாருங்க. எப்பவுமே அவர் தெய்வீக சிந்தனையோட இருந்தாரா இல்லையா? எப்பவும் தெய்வீக சிந்தனையோட இருந்தாரு. அவரே சொல்றாரு தானே, இது பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமா இருக்கணும்னு சொல்லும்போது அவர் எப்பவும் தெய்வீக சிந்தனை இருந்தார். எப்பவும் தெய்வீக சிந்தனை. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றது அவருடைய குறிக்கோளா இருக்கு. சரி, சூப்பருங்க. எப்பவுமே அவர் தெய்வீக சிந்தனையோட தான் இருந்தாரு. ஆனா மனுஷனா இருந்தாரு, எப்பவுமே தெய்வீக சிந்தனையோட தான் இருந்தாரு. அப்போ அந்த 4 நாளையும் ஏன் அவருக்கு தெரியாம போச்சு? அதான் அவரோட மனுஷிகத்துவம்.
எப்பவுமே தெய்வீக சிந்தனையோட இருந்தாலும் இப்ப சொன்னீங்க. அதாவது டிவைன் நேச்சர் எப்பவுமே இருக்குது, மாட்டு கருத்துல தான். அவருடைய மனுஷத்துல அவர் தெரியாதுன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அதத்தாங்க எப்பவுமே தெய்வீக சிந்தனை இருக்குல்ல, அப்புறமே தெரியாதுன்னு சொல்லணும். இல்ல அது மனுஷத்துல அவர் தெரியாது. அவர் அந்த மனுஷி அவர் தெய்வீகத்தை இட்ஸ் a declaration, அவ்வளவுதான். டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான் சொல்றாங்க. இட்ஸ் a declaration. டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் எல்லாம் கிடையாது. அபிஷேக் இப்பதான் நீங்க சொன்னீங்க எப்பவுமே இப்ப நான் பாட்டா பாடிட்டு இருக்கேன், பேசிட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இப்பதான் நீங்க சொன்னீங்க எப்பவுமே அவர் தெய்வீக சிந்தனையில தான் இருக்கிறாருன்னு. தெய்வீக சிந்தனை என்ன தெய்வீக சிந்தனை என்ன சொன்னேன்? பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார், இதுதான் தெய்வீக சிந்தனை. ஆமா, அப்ப அவருக்கு தெரியாது. ஒரு மனுஷனா இருந்துகிட்டு இப்ப நான் என்ன டவுட் நான் கேட்டுறேன். தெய்வீக சிந்தனைனா அவருடைய சித்தத்தை செய்யறதுதான் தெய்வம். அவர் வந்து தெய்வம் இல்ல. அவருடைய தெய்வீக சித்தமாக காணப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றேன். பிரச்சனை உங்களுக்கு புரியாது. பேசுவாங்க நீங்க சொல்லி முடிக்கும் போதே அது ஃபுல் கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். நீங்க ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பேசுங்க, எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும்? சொல்லி முடிங்க. சொல்ல முடியும். அப்ப அவர்கிட்ட இந்த டிவைன் நேச்சர் இருந்தது. அந்த டிவைன் நேச்சர் அவர் பயன்படுத்தல. அவர் முழுக்க முழுக்க இந்த உலகத்துல இருக்கும்போது அதிகபட்சம் இதான் செய்யக்கூடிய போது ராசா அவர் பயன்படுத்தலையா? எப்படி அவர் பயன்படுத்தலையா? அவர் சித்தத்தை செய்யறாரா? அவர் பயன்படுத்துறதால அவர் பயன்படுத்தாம இருக்கிறதால போய் சொல்றாங்க. எப்பா கிழிஞ்சு தோங்குறியா? பேசுங்க ஜபா பிரதர் பேசுங்க. அபிஷேக் நான் ஒரே பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அபிஷேக் நீங்க சொல்லும் பொழுது உடனே அவரால் இது பண்ணவில்லைன்றாங்க. இதே பிதா வந்து மரணத்தை ஜெயமா விழுங்குவாரு, மனுஷன் மத்தியில வாசம் செய்வாரு சொன்னா அது அப்படி பார்க்க கூடாது, இப்படி பார்க்கணும்னு அப்படி சொல்லிட்டு போவாங்க. புரியல? அப்ப இதுல என்ன பிரச்சனை புரியல. என்ன நீங்க சொல்ல வரீங்க? அவர் உலகத்தில் இருக்கும்போது போதும் அபிஷேக் போதும் பிரதர் பேசுங்க. பிதாவின் சித்தம் செய்யறேன்னு சொல்றான். இப்ப பிதாவின் சித்தம் செய்யறவன் பிதாவோட ஈக்குவல் கிடையாது. அப்படின்னா இப்ப என்னுடைய பிள்ளை, எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் என்னுடைய சித்தம் செய்யறான், அதனால நான் மனுஷன். ஆனா என்னுடைய சித்தம் செய்யறவன் என் பிள்ளை, அதனால அவன் மனுஷன் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேச்சர் இல்ல, நாங்க ஒரே ஈக்குவல் கிடையாது. கரெக்டா? அப்படின்னு வருமா? அவ்வளவுதான். அவரு ஜீசஸ் சன் மேல அத்தாரிட்டி சொல்றாரு, அவ்வளவுதான். மோதி வந்து ஒரு கமாண்ட் சொல்றாருன்னா அது நம்ம ஒபே பண்றோம். அதுக்கு அர்த்தம் அவர் வந்து மோதியும் நானும் வந்து ஒரே நேச்சர் தான், எங்களுக்கு ஈக்குவல் வேல்யூ தான். ஒன்லி அவருடைய அத்தாரிட்டில என்ன சொல்றது ஹையரா இருக்காரு. பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் டுக் ஹியூமனா வந்து இறங்கி வந்திருந்தாங்க, அவ்வளவுதான். இட் இஸ் வெரி சிம்பிள். அதனால அவர் கடவுள் இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்ல இப்ப நம்ம பேசுறது அது இல்ல பிரதர். ஜபா பிரதர் இருங்க யாரு எஸ்எஸ்கே பிரதர் நான் பேசுறேன் ப்ளீஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜபா பிரதர் இப்ப நம்ம பேசுறது அது இல்ல பிரதர். இப்போ இவர் என்ன சொல்றாரு, இயேசுக்குள்ள மனுஷிக தன்மை இருக்கு, அதே நேரத்துல தெய்வீக தன்மையும் இருக்கு. அது எப்பவுமே இருக்கு, எப்பவுமே மனுஷிக தன்மை இருக்கு, எப்பவுமே தெய்வீக தன்மையும் இருக்கு. அந்த நாளைக்கு அவருக்கு தெரியாம போனது அந்த தெய்வீக தன்மையால இல்ல, மனுஷிக தன்மையாலன்றாரு. அப்பதான் நான் கேக்குறேன், எப்பவுமே இருக்கிற அந்த தெய்வீக தன்மைக்கு ஏன் தெரியாம போச்சு?
அப்படின்னு நான் தெய்வீக தன்மைக்கு கேக்குறேன். தெரியாது நான் சொல்லவே இல்லையே. அது நான் தெய்வீக அது தன்மைக்கு தெரியல டைரக்டா நான் சொல்லவே இல்லையே. அப்ப ஏன் அவர் சொல்லல? டைரக்டா சொல்றேன். அப்ப ஏன் அவருக்கு அவர் மனுஷத்துல தெரியாதுங்கிறாரு? அவருக்கு தெரியாதனால தெரியாதுன்னு சொன்னாரு. அவர் போய் சொல்லலையே. அப்ப தெய்வீகத்துல சொல்லி இருக்கலாமே. தெய்வீகத்தன்மை இருந்துச்சுல, சொல்லி இருக்கலாமே. இல்ல இல்ல அது அவர் கன்ஃபியூஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ அங்க ரெண்டு பேச இருக்காங்க, ஒரே நபருக்குள்ள ரெண்டு பேச. தெரியணுமே. இருங்க இருங்க, இதை அது இப்படியே ரெண்டு மாற்றாதீங்க. பேசணும். இப்ப நீங்க உங்களுக்குள்ள ரெண்டு சிந்தனை இருந்தா நீங்க ரெண்டு தவறும் சொல்லுவீங்களா? எனக்குள்ள ஒரே சிந்தனை தாங்க, எனக்குள்ள ஒரே சிந்தனை தான். ஒரே சிந்தனையா? உங்களுக்கு ஒரே சிந்தனை இருக்கா? ஆமா, ஒரு எனக்கு ஒரே நிமிஷம், சிந்தனை தான். அபிஷேக் உங்களுக்கு ஒரே சிந்தனையா? இல்ல இவருக்கு மட்டும், இவருக்கு ஒரு சிந்தனை. அப்ப பவுலுக்கு வந்து ரெண்டு சிந்தனை, நமக்கா ரெண்டு சிந்தனை, இவருக்கு மட்டும் ஒரு சிந்தனை போல இருக்கு. எனக்கு ஒரு ஆவி மாம்ச விரோதம், மாம்சம் ஆவிக்கு விரோதம் ஒன்றை ஒன்று இச்சிக்குமா? அது கலாச்சாரம் சொல்றாரு, ரோமர்லயும் சொல்றாரு. கொஞ்சம் ஆவிக்குரிய இதை படிச்சாதான் உங்களுக்கு ஆவிக்குரிய புரியும். அது பலவீனம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம் உங்களுக்கு போராடுதான் இல்லையா? நீங்க குறுக்க வராங்க கொஞ்சம் ப்ளீஸ். நான் அபிஷேக் போராட்டம் இருக்கா? அபிஷேக் கொஞ்சம் கொஞ்சம் அலெக்ஸ் ஒரு நிமிஷம். See 13:32ல அவருக்கு தெரியாது இல்ல, அவரு இட் இஸ் a declaration. பிதாவு தான் டிக்ளேர் பண்ணுவாரு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, மார்க் 13ல ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு நிமிஷம், மார்க் 13ல ஸ்டார்ட் பண்ணலேருந்து படிச்சுவாங்க. கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்றது இயேசுதான் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப 32ல வரும்போது அவரு சொல்றாரு, என்ன சொல்றது, பட் அபவுட் தி டே ஆர் ஹவர் நோ ஒன் நோஸ், நாட் ஈவன் தி ஏஞ்சல்ஸ் நாட் தி சன் பட் ஒன்லி. இது வந்து கிரீக்ல டிக்ளரேஷன் தான். டிக்ளரேஷன் கான்டெக்ஸ்ட் அண்ட் கிரீக்ல டிக்ளரேட்டிவ் நாலேஜ் அது மட்டும் தான் போட்டிருக்கு. இது இப்போ நீ டிரான்ஸ்லேஷன்ல அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம மிஸ்டேக் பண்றோம். அவரு டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் இல்ல பிரதர், அதெல்லாம் நாங்க செக் பண்ணிட்டோம், ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் கேக்குறது என்னன்னா, ஒன்னும் மாம்சீகத்துல அவர் வந்து தெரியாதுன்னு சொல்றாரு அப்படின்னாரு, எப்பவுமே அவருக்கு ஆவியோட சிந்தனை இருக்குங்கிறாரு. இங்க பேசுறது அதாவது எப்பவுமே கடவுளோட சிந்தனையில தான் இருப்பாருன்னு சொல்றாரு. இப்ப நாங்க பேசுறது கடவுளை பத்தி. அவர் கடவுளை பத்தி பேசும்போது மாம்ச சிந்தனையில இருந்தாருன்னு இவர் சொல்ல வர்றாரு. கடவுளை பத்தி பேசுறாங்க, அங்க மாம்ச சிந்தனை உள்ள வந்துருக்கான் அப்படி சொல்றாங்க. கற்பனை கற்பனை சொல்லிட்டு இருங்க. அததான் நீங்க இப்ப சொன்னீங்க. அவர் வந்து ஒரு நிமிஷம் பிரதர், இப்ப இவர் தானே சொன்னாரு அவர் மாம்ச சிந்தனையில பேசினாருன்னு. இங்க பேசிட்டு இருந்தது பேசினார் அப்படின்னு. அதத்தான் நான் விளங்கவே இல்லை. இருங்க நான் பேச விடுங்க, எதுக்கு நான் சொல்றேன் அந்த வேர்ட் சொல்றேன். நாட் நோயிங்ன்றது டிக்ளரேட்டிவ் நாலேஜ். ஏன்னா நான் சொல்றேன், பவுல் வந்து சொல்றாரு, I intend not to know anything but Christ. அதுக்கு அர்த்தம் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரு அப்பா அம்மா பேர் தெரியாது, அவரு குதிரை சவாரி தெரியாது, அவரு படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரா? அது கிடையாது. இது வந்து டிக்ளரேஷன். அவருடைய இன்டென்ஷன் வந்து கிறிஸ்த மட்டும் டிக்ளேர் பண்ணனும் அப்படி சொல்றதுதான். கரெக்ட்டா சொல்றீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து படிங்க. அவரு இயேசு வந்து கடைசி நாள்ல நல்லா கேளுங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டே வராரு. அததான் நான் சொல்றேன், கேளுங்க. அவர் சொல்லிட்டு இருக்காருல, அவர் சொல்லிட்டு இருக்காருல, என்னன்னா டிக்ளேர் தான் பண்றாரு. அவர் டிக்ளேர் தான் பண்றாரு. அவர் டிக்ளேர் தான் பண்றாரு. சொல்லிட்டு அவர் மத்தியில என்ன சொல்றாரு, நோவா காலத்துல நடந்தது போலே நடக்கும், மனுஷகுமாரன் வரும்பொழுது அப்ப தெரியும் அந்த காலத்துல அப்படின்றாரு. அதையும் சொல்லிடுறாரு. அப்ப அவருக்கு தெரியாது. அதையும் சொல்றாரு, ஆனா இதையும் சொல்றாரு, தனக்கு தெரியாது, தனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு, போட்டு உடைச்சிடுறாரு. எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. மத்தையில ஒரு வாட்டியும்
மார்க்ல ஒரு வாட்டி நான் பேசுவாரு. மத்தேயுல எழுதுறாருங்க, மத்தேயுல கிடையாது. அதான் நான் கேக்குறேன், மத்தேயுக்கு ஒரு மாதிரியும் மார்க்குக்கு ஒரு மாதிரியும் கேளுங்க. நீங்க அவசரப்படுறீங்க. ஒருவரோட கருத்தை வந்து முழுமையா கேளுங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க வந்து லாஜிக்காவும் பேசுறீங்க, பைபிளுக்காவும் பேசுறீங்கல்ல. ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க சாம் பிரதர். உங்க அந்த குழப்படி எங்க பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியா? நீங்க பண்றீங்க எல்லாரும் குழப்படி இல்லையா? மியூட்டுக்கு போங்க, நீங்க மியூட்டுக்கு போங்க. அந்த வார்த்தைகளை நீங்க பேசும்போது ஒண்ணு மட்டும் பேசுறா தப்பா? கசகசன்னு பேசாதீங்க. தப்புன்றாரு. நீங்க எல்லாம் மாட்டுனதால இப்ப வந்து குழப்பறீங்களா? எல்லாம் மாட்டி முழிக்கிறீங்கன்றதால இப்ப நீங்க வந்து 3 பார்த்தா பிரிச்சிட்டீங்க. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவ 3 பார்த்தா பிரிச்சிட்டீங்க. ரெண்டாவது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு பாஸ்கர் கொஞ்சம் கூலாங்க, சரியா? நீங்க எதுவும் பேசாதீங்கப்பா. இப்போ வந்து 2 விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஒண்ணு, இவங்க இயேசு கிறிஸ்துவ 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க, 3 பாகமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து எப்பவுமே பூமியில இருக்கும்போது எப்பவுமே மனுஷீக சிந்தனையில இருப்பாரு, எப்பவுமே தெய்வீக சிந்தனையிலும் இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு கடவுளை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் அவர் வந்து மனுஷ சிந்தனைக்கு மாறிடுவார், அவர் தெய்வீக சிந்தனைக்கு இருக்க மாட்டார் அப்படின்னு இப்போ அபிஷேக் வந்து தன்னுடைய வாயால சொல்லியிருக்காரு. அதுவும் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேயா? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கறது கடவுளோட வேலையை பத்தி. அவர் சட்டுன்னு மனுஷீகத்துக்குள்ள போயிட்டாரு. மனுஷீகத்துக்குள்ள போனா அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு இவங்க சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. அவர் ஆனா ஆவிக்குரிய ரீதியில சிந்திக்காம மனுஷீக ரீதியில சிந்திச்சுட்டாரு. அப்ப இவங்க இயேசு கிறிஸ்துவ எந்த மட்டத்துக்கு கொண்டு போறாங்கன்னு பாத்தேன். அதத்தான் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க இப்போ நான் சொல்றேன். இப்போ உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்போ பிதா வந்து சொர்க்கத்துல மட்டும்தான் இருக்காரா? இல்லைங்க, நல்லா கவனிங்க. நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பேர்சன் பேசினா பிரிக்கல. இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருக்காரா? ஜஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு ஆன்சர் புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான். பிதா வந்து சொர்க்கத்துல இருக்காரா? நீங்க என்ன செய்றீங்கன்னா பிதாவையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணாதீங்க. நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பிதாவை ஏத்துக்கல. கரெக்டா? பிதா சொர்க்கத்துல இருக்காரா? ஆமா ஆமா. பூமியில இருக்காரா? ஆமா ஆமா. அப்ப he is omnipresent. அப்ப 2 பிதா இருக்காரா? அவர் omnipresentங்க. அவர் omnipresent. அப்ப 2 பிதா இருக்காரா? அப்ப அவர் எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. அவர் எல்லா ஆமாங்க. நீங்க தாங்க சொன்னீங்க 3 கூறாக்கி வச்சு. நீங்க உங்க வாயால சொல்லிருக்கீங்க.
உங்களுக்கு தான் நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு தான் நான் பதில் சொல்றேன், சரியா? பரலோகத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் பூமியில இருக்கிற பரலோகத்துல இருக்கிற பிதாவுக்கும் பூமியில இருக்கிற பிதாவுக்கும் சிந்தனையில மாறுபாடு இருக்கா? இல்ல இல்ல. ஆனா பூமியில இருந்த இயேசு கிறிஸ்து அந்த 2 பேர்லயும் சிந்தனையில மாறுபாடு எப்படி வந்துச்சு? இதுதான் சரியான கொஸ்டின்ங்கற. இதுதான் ஒரு இதுதான் சரியான கொஸ்டின். நான் கேள்வி கேட்டது அவர்கிட்ட, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியா? ஜெபா பிரதர், ரொம்ப சிம்பிள். இப்ப மாதிரி ஒரே நபருக்குள்ள 2 விதமான சிந்தனைகள் கூட 2 நபர்களும் சொல்லுவோம். அத இது ரொம்ப அபிஷேக் வந்து ஜெபா பிரதர் வந்து சொன்னாரு சிந்தனை ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு. கொண்டா ஒரு நிமிஷம் இருங்க. கொண்டா அபிஷேக், அதுக்கெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் புரியும். இல்லங்க, நமக்கு இயல்பாவே தெரியும். இயல்பாவே சொல்லட்டுமா? தெரியாது. நீங்க கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. வசனம் நமக்கு என்ன எல்லா இடத்துலயும் இருக்காரு. அதே மாதிரி இன் ஹிஸ் ஸ்பிரிட் ஜீசஸ் எவ்ரிவேர் ஆம்னிபிரசன்ட். அவர் ஹியூமனா இருக்கிறதுனால அவரோட ஹியூமன் நேச்சர் பூமியில இருக்கு, அவ்வளவுதான். ஒரே பாயிண்ட் மட்டும்தான். இப்ப நமக்குள்ளேயே 2 சிந்தனைகள் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரே பாயிண்ட் மட்டும். நமக்கு இன்னைக்கு பைபிள் படிக்கணும்னு தோணும். நம்ம ஒரு மனசுல படிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு மனசுல இல்ல நாளைக்கு படிக்கணும். நமக்குள்ளே 2 சிந்தனை இருக்குது. இது ரியாலிட்டி. பச்சை பையனாதான் இருக்கும். பலவீனத்தை போய் சிந்தனை சொல்லிட்டு இருக்கீங்க. மானசீகமான சிந்தனை அது அது ஒரே சிந்தனை தாங்க. எங்க இருந்து வருது? அதாவது உங்க எண்ணம் இருக்கு இல்லையா? இருங்க சொல்றேன். என்ன பண்ணா, நாளைக்கு கிளப் ஹவுஸ்ல ரூம் போட்டு கூப்பிட்டு ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை கத்துக் கொடுங்க. இவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியும், கடவுளோட டிவைன் நேச்சர் தெரியும். அப்பதான் வந்து டிவைன் மேசியாவை பத்தி தெரியும். அப்பதான் தெய்வீக தன்மை இவங்க எப்படி ஏத்துக்க போறாங்க? ஜெபா பிரதர் உள்ள வாங்க. ஒரு நிமிஷம், நீங்க வேற யாரும் பேசாதீங்க, சரியா? இப்போ சிந்தனையில 2 சிந்தனைன்னு சொல்றீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு 2 சிந்தனை இருந்துன்னு ஏத்துக்கிறீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துக்கு 2 சிந்தனை இருந்துச்சுன்னு ஏத்துக்கிறீங்களா? அவர் ஹியூமனா இருக்கிறதுனால அப்படி. ஹியூமனா ஒரு சிந்தனை, ஒரு சிந்தனை, தெய்வீகத்துல ஒரு சிந்தனை, 2 சிந்தனை இருந்துச்சா? ரைட். இந்த 2 சிந்தனையும் பொய் சொல்லுமா? பொய் சொல்லாது இல்லையா? பொய் சொல்லாது. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கும் போது அவர் வந்து குமாரனுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இது பொய்யா உண்மையா? உண்மை. தெரியாதுன்னு சொல்லல. தெரியாது உண்மை. தெரியாது அவ்வளவுதான். தெரியாதுன்னு சொன்னது உண்மை. அவருடைய டிரான்ஸ்லேஷன் உள்ள விஷயம் நான் வந்து ரியாலிட்டி பாக்குறேன். தெரியாதுன்னு சொன்னது உண்மை. தெரியுங்கிறது உண்மை. அதையும் சேர்த்து எப்பவுமே தெய்வீக தன்மையில தானே
வந்து டைவ் அடிச்சு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறது. இதுல ஒரு பாயிண்ட் உங்களால எடுக்க முடியாது. இதுல டைவ் அடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. அப்படி பேசி பாக்குறீங்க, இப்படி பேசி பாக்குறீங்க, ஒண்ணு எடுக்க மாட்டேங்குது. ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல வேற போட்டு பாக்குறீங்க, ஏதோ சாதிச்சாட்டு நம்பிக்கை பிரகாரம் இயேசு ஒரு கிரியேஷனா? இயேசு கிறிஸ்து கடவுளை பத்தி பேசும்போது மாம்ச சிந்தைக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா? இதை விட பெரிய விஷயம் ஒண்ணுமே கடவுளை பத்தி இருங்க. நான் கேக்குறேன் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பேசுறாருல, அவர் பேச 24 அதிகாரம் நினைக்கிறேன், அதுல பேசிட்டு இருக்கும்போது அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அடையாளங்கள்லாம் சொல்றாரு, இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. அது மனுஷிகத்துல சொன்னாரா, தெய்வீகத்துல சொன்னாரா? மனுஷிகத்திலயா? ஆமா ஆமா, இதான் வெளிப்படுத்தி கொடுத்தாரு, அவர் பேசுகிறார். இதுல என்ன பிரச்சனை? அப்ப இதை மட்டும் வெளிப்படுத்தலையோ? இத பேசும்போது அவருக்கு வந்து பேசல. இதுல என்ன? இதான் வெளிப்படுத்தி பேசல, என்ன பிரச்சனை? அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், அவருடைய தெய்வீக திறமையில அவருக்கு தெரியும். எப்பவுமே தெய்வீக தன்மையில இருக்கிற சொல்ல பேசுவாரு மனுஷத்துல. அததான் நான் என்ன சொல்றேன், பிதா வெளிப்படுத்துறாரு, அதனாலதான் அவருக்கு தெரியும். வெளிப்படுத்தலன்னா தெரியாது. அவர்தான் எப்பவுமே அவர் தெய்வீக தன்மையில இருக்காரா இல்லையா? இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ஏன் தெரியல? மனுஷிக தன்மையில அவருக்கு தெரியாதுங்கிற தெய்வீக தன்மையில சொல்ல வேண்டியதானே? நீங்க தீர்மானிக்க முடியாது இல்லையா? அப்படி சொல்லுங்க, நீங்க ரூல்ஸ் போட முடியாது. நீங்க ஏதாவது ஒரு நிலையா இருக்க முடியும், அதனை இப்படி இருக்க முடியும், அப்படி இருக்க முடியும். நம்ம பேசுறது போயிடுறாரு. திடீர்னு என்ன செய்வாரு, கற்பனையில பேசிட்டீங்க. திடீர்னு சடவன் ஆயிடுறாரா? திடீர்னு சடவன் விளக்கம் எல்லாம் போகுதுங்க. உங்க விளக்கம் எல்லாம் போகுது. இப்போ உங்களை நாங்க வந்து அப்படியே பிரிச்சு டாரா பிரிச்சாச்சு, சரியா? நீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, மூணு பூரா பிரிச்சுட்டீங்க. ஆஃப் மோட், ஆன் மோட். சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்க. இல்லைங்க, நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆளுங்கதான். சாதாரண ஆளுங்களா? இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம். என்ன அர்த்தம் இது? சொல்லிடுறதுனா 3 4 நீங்க 7ஆவும் ஆக்குவீங்க. நீங்க பயங்கரமான ஆளுங்க. அபிஷேக், நாங்க ஒண்ணு நீங்க சொன்னதாங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். 3 பூரா பிரிஞ்சு செயல்படுறாருன்னு நீங்க தாங்க இப்ப சொன்னீங்க. 3 பகுதியா இருக்காருன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? உங்களுக்கு ரெக்கார்ட் வேணா போட்டு விடலாங்க. உங்களுக்கு ரெக்கார்ட் 3 பகுதியா இருக்கிறாரு. வாங்க வரைக்கும் வாங்க. 3 பகுதியா இருக்காரா? 3 பகுதியா இருக்காரா? 3 பகுதியா இருக்காங்க. அப்ப 3 கூறா இருக்காரா? 3 பகுதியா இருக்காரா? 3 கூறா இருக்காங்க. அப்ப என்ன சொன்னீங்க? காட்டுங்க. நீங்க தான் காட்ட வேண்டிய
இவங்க காட்டுவாங்க. சரியா? காட்டுன்னு காட்டுவாங்க, அப்ப தெரியும். காட்டுன்னு காட்டுவாங்க, அப்ப தெரியும். அபிஷேக் நல்லா இது பண்ணுவாப்ல. கப்சா விடுறதுல அபிஷேக் ஒன்னா நம்பர் வேற யாரும் அடிச்சு கிடையாது. விடுறாங்க பாத்தீங்களா? முடிவு வராது. எல்லா சகோதரர்களும் கொஞ்சம் அமைதியாயிரும். கண்டினியூஷன் முழுக்க முழுக்க கற்பனையில மிதக்கிறது இவங்க, நம்மளும் கற்பனை. இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்களே. ஒரு இயேசுவ என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க. இந்த ஒளிச்சு சேர்ந்துக்கிட்டு என்ன குழப்புறாங்க. எப்பா மிச்சம் மோசம் அப்பா. ஒன்னா நம்பர். ஆமா அபிஷேக் இல்லையா? இதுக்குள்ள யார வேணாலும் நம்ம அப்படியே பத்தி வச்சு டிங்கர் பண்ணி எடுத்துடலாம். அபிஷேக் எடுக்கவே முடியாது. சொல்லி புரிய வைக்க முடியாது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மனசாட்சி ஒரு உண்டல் வேணாமா? நம்ம பேசுற பொய்யா இயேசுக்கு செய்தா வசனம் இப்படி சொல்லுதா? நமக்கு நம்ம கற்பனை பேசுறமே, இது எவ்வளவு பெரிய தவறு. தூக்க மாத்திரை போட்டு தூங்குங்கப்பா, தூக்கம் வராது. ஓடியா போயிட்டான். 3 பேரா 3 கூறுன்னு சொன்ன, அப்படி 3 பகுதியோ 3 கூற ஏதோ அந்த 3ஆ பிரிச்சுட்டாரு ஆளு. ஒரு இயேசுவை இந்த பாடுபடுத்துறாங்களே இவங்க. பிதாவர் 3 பேரு, பரிசுத்தாவிய 3 பேரு, அப்ப குமாரன 3 பேரு, அப்ப மொத்தம் 9 பேரு. ஆமா, இல்ல நான் ஒரு நல்ல கேள்வி வச்சிருந்தேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் கேட்கறது. சூப்பர் கேள்வி வச்சிருந்தேன். 2000 வருஷம் ஒரு குழப்பிட்டு இருக்காங்க. இல்ல இதுல ஜபா பிரதர் ஒரு டீசென்டான ஒரு விஷயத்த சொன்னார். அது அப்படி சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மூல மொழியில அத பக்காவா அப்படியே இருக்கு, அவருக்கு தெரியாதுன்னு இருக்கு. இவர் அத ஒரு டீசென்டான முறையில அப்ரோச் பண்றாரு. அவங்க பாருங்க இருக்கு, ஆனா அவர் அந்த தெய்வீக தன்மை ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மனிதீக தன்மையில ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் மோட், ஆன் மோட். அதான் நிச்சய சங்கத்துல ஆட்சி அந்த போக்குவரத்து ஏற்படுத்தினதான் 3 சொல்லணும், ஆனா 3 கிடையாது. 1 சொல்லணும், ஆனா 1 கிடையாது, 3 கிடையாது, 1 அப்படின்னு இந்த ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. இதுவா அதுவா அப்படின்னு ஊர்ஜிதமா சொல்ல மாட்டாங்க. இல்ல ரொம்ப அதனாலதான் மனசாட்சி சுட்டு வெளியே போயிட்டான். மனசாட்சியில இவங்களுக்கு சுடாது பிரதர், அதெல்லாம் சுடாது. இப்ப தனியா இருக்கான்ல போயிட்டான். சரி, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. தனியா இருக்கிறவனை நாம காரணம் பண்ணக்கூடாது. ஆனா என்ன ஒரு துணிச்சல் பாருங்க. அவரு மனிதீக சிந்தனைன்னா, அதான் நான் கேட்டேன், மனிதீக சிந்தனைனா என்ன? அவருக்கு தூக்கம் வரும், அது மனித இயல்பு. தானே அது மனித இயல்பு. இயற்கையான எல்லா விஷயங்களையும் அவர் செய்வார். மனுஷனுக்கு இருக்கிற எல்லா இயற்கையான விஷயங்களும் அவருக்கு இருக்கும், சரியா? ஆனா சிந்தனை எப்படி? சிந்தனை அவர் எப்பவுமே தெய்வீக தன்மையோட எப்பவுமே இருக்கணும். அந்த சிந்தனை எப்பவுமே கரெக்டா இருக்கணும் இல்ல, அதே சிந்தனையில இருக்கணும் இல்ல.